ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க இடித்து பிழியப்படாம உங்களிடத்துல இருந்து எண்ணெய் வராது. நான் தேவனால உபயோகிக்கப்படுறேன், நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அதற்கு முன்பதாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஒரு எண்ணெய் எப்படி இடித்து பிழிந்து எடுப்பாங்களோ அதே போல உங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படாமல் ஊழிய பாதையில வெற்றி இருக்காது. மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெண்மணி நலதம் அப்படிங்கிற விலையேற பெற்ற ஒரு தைல குப்பியை எடுத்துட்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவோட சிரசின் மேல ஊற்றுகிறாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு தைலம், விலையேற பெற்ற தைலம், அந்த தைல குப்பி உடைக்கப்பட்டால்தான் அந்த தைலம் வெளியே வரும். அந்த வீடு முழுவதும் அந்த தைல வாசனை அடித்து கொண்டிருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இடித்து பிழியப்படுகிறதுக்கும் உடைக்கப்படுகிறதுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்க யாருக்கும் மனதே இல்லை. அதற்கு பதிலாக எல்லாமே நமக்கு ஈஸியா நடந்துடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. கர்த்தரால நீங்க பயன்படுத்தப்படுகிறீங்கன்னா அதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உடைப்பார்.